apa ini? Ada. Ah. Sir, இங்க பாருங்க. மேடம் இங்க பாருங்க. ஓகே சார். அடுத்து வர சொல்லுங்க சார் இங்க பாருங்க. ஓகே சார். இல்ல மேடம் நிக்க சொல்லுங்க சார் இங்க பாருங்க. மேடம் போங்க சீக்கிரமா. சார் இங்க பாருங்க. போன் இங்க பாருங்க. ஓகே செக் பண்ணி உங்க போன் தானே முச்சு போடுறது அப்ளிகேஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. அன்லாக் சார் இங்க பாருங்க. ஓகே சார். உங்க போன பாத்துங்க சார் இங்க பாருங்க. ஓகே தினேஷ் மேடம் இங்க பாருங்க. போன் வாங்குங்க. இங்க பாருங்க. ஓகே சார். சார் இங்க பாருங்க. எதுல பெட்டா இங்க பாருங்க. ஓகே சார். சார் இங்க பாருங்க. போன் வாங்குங்க. இங்க பாருங்க. சார் இங்க பாருங்க. ஓகே சார். சார் இங்க பாருங்க. காந்தி கருணாகரன் இருக்காங்க சார். ஓகே சார். உங்களுக்கு தான் செக் பண்ணீங்க. உங்க போனை செக் பண்ணீங்க. வளர்மதி இங்க பாருங்க. ஓகே சார். ஆனந்தன் மேடம் இங்க பாருங்க. கொஞ்சம் வழி விடுமா. ஓகே சார். ரமேஷ் மேடம் இங்க பாருங்க. மேல போங்க. இங்க பாருங்க. ஓகே ராமசுப்ரமணியன் வெங்கடேசன் வெங்கடேசன் கடைசியால கூப்பிடுங்க. சார் இங்க பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு 170 செல்போனுங்க. இதனுடைய ஒர்த்து வந்து 34 லட்சம் ரூபாய். இதுல என்னன்னா இன்னைக்கு பிடிச்சதுல ஒரு ஹைலைட்டு 22 நாளைக்கு முன்னாடி காணாம போனதையும் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் இன்னைக்கு ஹைலைட்டு. ஸோ இது வரைக்கும் நாங்கள் வந்து 4வது கட்டம் முடிச்சிருக்கோம். மொத்தம் இது வரைக்கும் 1092 செல்போன் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குறோம். சுமார் 2,08,67,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன்கள் கண்டுபிடிச்சு பொதுமக்களுக்கு நம்ம வழங்கியிருக்கிறோம். போன வருஷத்துல இருந்து நம்ம அறிமுகப்படுத்தினதுல இருந்து செல்ட்ராக்கு இப்ப ரீசெண்டா 2 டைம்ல வந்து நம்ம CEIR போர்ட்டல்னு ஒண்ணு கவர்மெண்டுடைய போர்ட்டல் இது. அது மூலியமாவும் இப்ப செல்ட்ராக்கர் மூலமாவும் இணைந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ நம்ம அந்த செகண்ட்ல போன் வாங்கி இது பண்றாங்களா சார்? நம்ம ஒருத்தர் தொலைச்சிட்டாரா, யாராவது எடுத்து கொண்டு போய் எல்லாம் திருடி கொண்டு போய் ஒரு கடையில கொடுத்து இது பண்றாங்க. அந்த கடைக்காரங்க மேல ஏதாவது பனிஷ் அவங்க ஏதாவது இல்லை அவங்க அதாவது இதில் வந்து அவங்க வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர் இது மாதிரி திருட்டு போனுன்னு தெரிஞ்சு வாங்குறவங்களா இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம். தெரியாமல் இது என் போனுன்னு சொல்லும் போது அதை நம்ம வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். பர்டிகுலர்
இல்ல ஏதாவது ஒரு அது வந்து நம்ம எல்லாருக்குமே இப்போ கடையில் செல்ஃபோன்லாம் சொல்லியிருக்கோம், திருட்டு செல்ஃபோன்கள் வாங்காதீங்க அப்படின்னு எல்லாருக்குமே வந்து இது பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்து இதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தகவலாக சொல்லிடுங்க. இப்போ பறிமுதல் பண்ணிருக்கோம் சார், அது மேக்ஸிமம் வந்து இந்த மொபைல் ஷாப் அவங்க இருந்து செகண்ட்ல வாங்கிட்டு போனவங்க தான் இல்லை இது எப்படின்னா திருட்டு போகுது, இல்லைன்னா மிஸ்ஸிங். இப்போ நிறைய நான் விசாரிச்ச வரைக்கும் எல்லாம் தவறி விடுறாங்க. இப்போ பஸ்ஸில் போகும்போது தூங்கிட்டு வச்சுட்டு போயிடுறாங்க, அதை இன்னொருத்தவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சிம்மை போட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிம்மை எல்லாருக்குமே ஆசை, அதனால சிம்மை போட்டு யூஸ் பண்ணும்போது நாங்கள் ட்ரேஸ் பண்ணிடுறோம். இப்போ பிடிச்சோன்னே அவன் மேலே பெருசாக ஸ்நாச்சிங்னா அதில் எஃப்ஐஆர் போடுவோம். ஸ்நாச்சிங் இல்லை, அது தனியாக, அது வேற தனியாக வரும். செல்ஃபோன் ஸ்நாச்சிங் தனியாக வரும். அது மாதிரி இப்போ நிகழ்வுகள் நம்ம இதில் வேலூர் மாவட்டத்தில் ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அது ரொம்ப கம்மி இல்லை, அது மாதிரி ஸ்நாச்சிங் மாதிரி அந்த மாதிரி இல்லை. எல்லாம் சிங்கிளாக இது பண்ணுறது தான். இப்போ நம்மளே கண்டுபிடிச்சி அந்த ஃபோனில் பேசினது இந்த மாதிரி உன் ஃபோனு திருட்டு போன்பான்னு சொல்கிறப்பனாலே அவனே கொண்டாந்து நிறைய ஃபோனை கொடுத்துட்டு போயிடுறாங்க. இல்லை நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்க சொல்லுவோம், கொடுத்துருவாங்க. நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல இது பண்ணிடுறோம், ஐஎம்பி போட்டுறோம், அது ட்ராக் பண்ணிட்டே இருப்போம். வரும். அது நமக்கு இன்ஃபர்மேஷன்